ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன ஃபினான்ஷியல் இயரில் நம்ம எந்த ஸ்டாக்லாம் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 50% ரிட்டர்ன்ஸுக்கு மேலே கொடுத்த ஸ்டாக்ஸ் எதெல்லாம் அவங்க வந்து மிஸ் பண்ணியிருக்கோம், அது ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நான் வந்து செபி ரெஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்க முன்னாடி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவில் இருக்கிற நம்மளுடைய ப்ரொஃபைல் நியூரா ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் யார் வேணாலும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு 3 ஸ்டாக் எடுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹிந்துஸ்தான் ஆயில் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், ஓகேங்களா? ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இது வந்து டெய்லி ஃப்ரேமில் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா May 23 போன வருஷம் இதே டைம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் இருந்திருக்கு. இந்த வருஷம் எப்படி, அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்றத ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ளே பட்டன் அமுத்தோம்னா நம்ம காமிச்சிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை % ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிற டார்கெட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57%. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் தான் நினச்சிருக்கேன். நம்ம என்ன டேட்டில் கொடுத்துருக்கோம், பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா May 19 இந்த போஸ்ட் வந்து போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி ஆயிருக்கு அப்படின்றது இப்போ பார்க்கலாம். 829 இந்த ரேஞ்சில் வந்துட்டு நம்ம வந்து இதை பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? மார்க்கெட் நல்ல ஒரு சைட்வேஸ் ஜோனில் இருந்திருக்கு கன்சாலிடேஷனில். அது போக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து இது சம்மந்தமான என்ன வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கூட நான் டெலகிராமில் வந்து என்னுடைய லிங்க்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் எப்போ வேணாலும் அதில் டவுட்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும் அப்படின்னா கூட எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட பர்சனலாக கேளுங்க, நம்ம அதுக்கு ஏதாவது பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. அது திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த ரேஞ்சில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு எவ்வளோ வருது, நம்ம இவ்வளோ தூரம் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் சரி நம்ம இந்த ரேஞ்சில் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80% இன் 1 இயர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் தான். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து 80% எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன பிஸ்னஸ் ஆச்சுன்னா ஏதாவது சொல்லுவாங்க, சின்ன பிஸ்னஸ் நான் ஒரு 1 lakh போட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு 50,000 எடுக்கிறதா எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சின்ன பிஸ்னஸ்னால் நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம். இதுவே நீங்கள் பெரிய பிஸ்னஸ் அப்படின்னா 10%க்கு மேலே உங்களுக்கு இயர்லி ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் பாருங்களேன், கிட்டத்தட்ட 80% இது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண முடியலன்னா கூட உங்களுக்கு 75%க்கு மேலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹியூஜான ஒரு ரிட்டர்ன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டாக் எடுத்துப்போம். ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஐஆர்சிடிசியை பார்ப்போமே, ஏன்னா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஸ்டாக். ஐஆர்சிடிசி லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி தான் ரொம்ப ரொம்ப ஹாட்டஸ்ட் ஸ்டாக்னு சொன்னாங்க. அதாவது என்னென்னா ரொம்ப அதிகமான பேர் ட்ரேட் பண்ணது, ரொம்ப அதிகமான பேர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வாங்கின ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் நல்ல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து புல்லிஷ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம எங்கே கவர் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2023 நம்ம வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரை தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. சைட்வேஸ் மார்க்கெட்டிங் உங்களுக்கு எத்தனை % ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கோ, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ரிட்டர்ன்ஸ். 50% ரிட்டர்ன்ஸ் இன் 1 இயர் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ். 50% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்கீங்க. ஓகேங்க, சரி, ஓகே. இது வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காமிச்சிக்கிறேன். ஐஆர்சிடிசி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம August 1, 2023 போஸ்ட் போட்டிருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு ப்ளே பட்டன் அனுப்புகிறேன் பார்த்துக்கிங்கன்னா. இங்கே மார்க்கெட் இங்கே உங்களுக்கு August 23 கொடுத்துருக்கோம். தெரியுதுங்களா?
நம்ம டார்கெட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது 40% மினிமம் டார்கெட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டாக் மட்டும் ஒரு ரஃபாக பார்த்துக்குவோம். ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்குவோம். ஆக்சிஸ் பேங்க் அதே மாதிரி தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ஸ்லோவாக மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்கான பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 13th ஏப்ரல் போன ஃபினான்ஷியல் இயர்லேருந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஜஸ்ட் ப்ளே பட்டன் நமக்கு சரிங்களா? நல்ல ஒரு ஹியூஜான புல்லிஷ் மூவ்மெண்ட். இது எத்தனை % ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம டார்கெட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% கொடுத்துருக்கோம். ஆனால் இதோடைய டார்கெட் வந்து இன்னொரு 10% கிட்ட இன்னும் கீழே இருக்குது. சாரி 10 கூட இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% 35% மேலே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், இது வந்து யாரையும் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்கும் கால்ஸ் கொடுக்க கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஃபார் டிஸ்கஷன் பர்பஸ். நம்ம தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். மினிமம் 50% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ற ஸ்டாக்லாம் ஏன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது போக இதுக்கப்புறம் எப்படி நடக்கும், ஃபியூச்சரில் எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது ரிலேட்டடான வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்லி 3 ஸ்டாக்ஸ் எடுத்து அதை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி ஃபியூச்சரில் எப்படி நடக்க போகுது அப்படின்றத ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம பண்ணலான்னு இருக்கோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் கண்டென்ட்காக மட்டும் தானே தவிர யாரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் ரெக்கமெண்ட் பண்ண கிடையாது.